திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நமச்சிவாய மந்திரத்தை கூறி நல்லதையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 4ஆம் திருமுறையிலே கோயில் என்னும் திருத்தலத்தை சிந்திக்க இருக்கிறோம். இன்றும் கோயிலை பற்றி சிந்திப்பதற்கு பெருமான் அருள் செய்திருக்கிறார். 4ஆம் திருமுறை 80வது பதிகம், 4வது பாடல். பாடலை பாடி மகிழ்விப்போம். வைச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி, வைத்த பொருள் நமக்கு ஆகும் என்றெண்ணி நமச்சிவாய அச்சமும் ஒழிந்தேன். அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற பிச்சனும் பிறப்பிலி, பிச்சனும் பிறப்பிலி பேர் நந்தி உந்தியின் மேலசைத்த கச்சேல் கண்ட பின்னை கண்டு கண் கொண்டு காண்பதெல்லே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகம் முழுவதும் கண்கொண்டு காண்பதென்னே, பின்னை கண்கொண்டு காண்பது என்னே என்று ஈற்றடியிலே பாடியிருக்கின்றதை கண்டு இன்புற வேண்டும். திருச்சிற்றம்பலம். நமக்கு நமக்கு சேம வைப்பு, அதாவது சேம வைப்பு, பாதுகாப்பு, டெபாசிட்னு சொல்கிறது. அப்படி சேம வைப்பாக இருக்கின்ற பொருள்கள் எது தெரியுமா? திரு 5 எழுத்து தான் என்று விருப்புற்று நினைத்து பேரின்ப வாழ்வு குறைவர நடக்கும் என்று துணிந்து அச்சம் ஒழிந்தேன். திரு 5 எழுத்து தான் நிலையான வைப்பு. அழகான தில்லை நகரிலே உள்ள சிற்றம்பலத்திலே கூத்து நிகழ்த்துகின்றவனாக இருக்கிறான் பெருமான். அடியவர் திறத்து அவன் பித்தனாய், அடியாரிடத்திலே அவன் பித்தனாய் இருக்கிறார். பித்தனாய், பிறப்பு அற்றவனாய், நந்தி என்ற பெயரினை உள்ள, நந்தின்னு பெருமானுக்கு பேரு, அந்த பெயரினை உள்ள பொது பெருமானுடைய கொப்பூழின் மேல் இடுப்பை சுற்றி கட்டப்பட்ட உதரபந்தம், இந்த உதரபந்தமாகிய கச்சினுடைய அழகை காணப்பெற்றால்
குனித்த பருவம் கோவில் வாயில் குமிழ் விழிச்சிருப்புன்னு சொல்கிறார் இல்லைங்களா, அதுலேயும் காணப்பெற்ற பெருமானுடைய திருவடியை நம்ம காணணும். அதுக்காக தான் இந்த பிறப்பே வேணுங்கிறாரு. அந்த கச்சின் அழகை காணப்பெற்றால் பின்னை காண வேண்டிய உயர்ந்த பொருள் ஏதாவது வேறு ஏதாவது இருக்கா? சுவாமியினுடைய திருவடியை தான் பார்க்கணும். அப்படிப்பட்ட திருவடியை நாம் காணணும். வச்சேன்னா சாதாரணமாக வைத்த என்பதை வச்சேன்னு சொல்கிறது. பிற்காலத்திலே நமக்கு பயன் தரும் என்று வைத்திருக்கிற பழம்பொருள் எது? நமச்சிவாயலாம். பின்னர் நமக்கு பயன்படுவது என்று எண்ணி முன்னே வச்ச பொருள் நமச்சிவாய என்னும் திருவைந்தெழுத்து. அப்பொருளே நமக்கு வைப்பு, நிலை வைப்பு, அச்செல்வம் இருத்தலால் பேரின்ப வாழ்வு குறைவர நடக்கும். பேரின்ப வாழ்வு குறைவர நடக்கும் என்று துணிந்து நான் அச்சம் ஒழித்தேன். அழகிய தில்லையம்பலத்திலே ஆடுகின்ற பித்தன் பிறப்பு இல்லாதவன், அவனுக்கு அதே நேரத்தில் இறப்பும் இல்லை. பிறப்பு இறப்பு இல்லாதவன், நந்தி என பெயர் பெற்றவன். அவன் திருவடியிலே கூட்டிய கச்சின் அழகை கண்டால் கண்ட அந்த கண்ணை கொண்டு காணத்தக்கது வேறு ஏதாவது உண்டா என்றால் வேறு எதுவுமே இல்லை. பெருமானுடைய திருவடியை காணுதல் தான் பேரின்ப வாழ்வு. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் 4ஆம் திருமுறையிலே 80வது பதிகமாக கோயிலுடைய இந்த பதிகத்தை முறையாக பெருமானிடத்திலே பாடி பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துறை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி.